இந்த அசுவதி நட்சத்திரம் பாருங்கள், இவங்களுக்கு வந்து ஆசையினால் கல்யாணமும் நடக்குது. 30 வயசுக்கு மேலே குழந்தைகளுக்காக வாழ்கிறாங்க. அதுக்கு மேலே 30லேருந்து 40 வயசுக்குள்ளே இவங்களுக்காக வாழ்ந்துட்டு கடைசியில் குழந்தைகளுக்காக வாழ்கிற காலமே 40 வயசுக்குள்ளே. அப்போது இப்போ நீங்கள் பார்த்தோம்னா கணக்கு பார்த்தா சந்திரன் திசை வந்து 40 வயசுக்குள்ளே வருது. அப்படி தானுங்கம்மா? இந்த 40 வயசுக்குள்ளே இவங்களுக்கு என்ன எண்ணம் தோணும்னா, இத்தனை காலமாக நம்ம கஷ்டப்பட்டு வளர்ந்தோம், படித்தோம், கல்யாணம் மூச்சோம், இனிமேல் நம்ம சந்திரனை வீடு, நம்ம சமுதாயத்தில் நாம் ஒரு அட்ரஸ் மாதிரி குடியிருக்கிற மாதிரி ஒரு நல்ல வீடு கட்டிடணும். நம்ம கால்நடையாக போகாமல் ஒரு கௌரவமாக நம்மளுடைய ஒரு வாகனத்தில் ஒரு கார் வாங்கணும். இந்த எண்ணம் 30லேருந்து 40 வயசுக்குள்ளே அசுவதி நட்சத்திரக்காருக்கு வரும். இந்த யோகத்தை அது கொடுத்துருங்க. சந்திரன் என்பது ரிஷபத்தில் உச்சமாவார். ரிஷப வாகனம் அந்த காலத்தில் கண்ணன் தேரோட்டினார். அது மாதிரி அந்த சந்திர திசையில் பிறந்த ரோகிணி கார் ஓட்டும். அப்போ காரு வீடும் 40 வயசுக்குள்ளே இந்த யோகங்க. யாருக்கு? அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு. இந்த காரு வாங்கி வீடு வாசலெல்லாம் கட்டும்போது 40 வயசுக்கு மேலே அந்த சந்திர திசையில் ஒரு வீட்டை கொடுத்துரும். இல்லை அவங்க லோன் வாங்கியாவது கட்டுவாங்க.